பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைக்கான தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. இந்த களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறக்குறைய தனது கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொண்டது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நின்ற அல்லது அவரோடு ஒத்து போக முடியாத, ஏன் ஒத்து போக முடியவில்லை என்றால், எல்லாம் பதவிதான், எல்லாம் அதிகாரம்தான். நான் தானே முதலில் அம்மாவுக்கு அடுத்து முதலமைச்சர் நாற்காலிலே அம்மா அவர்களால் அமர வைக்கப்பட்டேன். 3 முறை அமர வைக்கப்பட்டேன். பிறகு அம்மையார் சசிகலா மீது நான் வைத்திருந்த பற்றும் பாசமும் அல்லது நான் அவர்களுக்கு கட்டி கொண்டிருந்த கப்பங்களில் சற்றே தளர்வு ஏர்ந்த பிறகு அதன் விளைவாக என்னையை புறந்தள்ளிவிட்டு எடப்பாடியாரை முதலமைச்சராக்கிவிட்டு அம்மையார் சசிகலா சிறைக்கு சென்று விட்டார். அதிலிருந்து எதிரும் புதிருமாக இருந்த பச்சை தமிழன் ஓ பன்னீர்செல்வம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கழகம் எதற்கு தோன்றியது, எந்த குற்றச்சாட்டின் பேரில் தோன்றியது? மக்கள் திலகம் மாக்கோரா அவர்களும் அவருக்கடுத்து அந்த கழகத்தின் ஆளுமையாக வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பாகவும் அதன் தலைவர் மறைந்த முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தொடர்பாகவும் எத்தகைய பார்வை வைத்திருந்தார்கள்? திமுகவை கலைஞரை மக்களிடத்திலே எப்படி அடையாளம் காட்டினார்கள்? எப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக இதெல்லாம் சொல்லி மாலால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்து விட்டார். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தனது கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகளை தக்க வைத்துக் கொண்டது, புதிய வரவுகளை உள்வாங்கிக் கொண்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு கூட்டணி அமைத்து ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்களே 3 முறை பரப்புரை செய்து விட்டார். மேலும் சில கட்சிகள் வரக்கூடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. இதற்கு இடையில இப்பொழுது எது சர்ச்சை என்றால், நடிகர் ரஜினிகாந்த் மிரட்டப்பட்டதால் தான் அஞ்சி நடுங்கி பயந்து ஓடி ஒளிந்து விட்டார். கட்சியை தொடங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு கட்சியில் தொடங்காமல் போய்விட்டார். நம்முடைய தம்பி விஜய் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்கள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா எங்கேயோ பேசிவிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். அப்புறம் பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆர்ப்பாட்டத்திலே சி.வி. சண்முகம் முதலமைச்சர் கனவு கண்டால் அந்த கனவை என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் நம்முடைய ஐயா பச்சை தமிழர் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார். இவர் கண்ட கனவை என்னிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார் என்று நானும் கனவு காண்கிறேன், நயன்தாரா எனக்கு வேண்டும், இப்படி பேசலாமா? இப்படியெல்லாம் செய்திகள் இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசிவிட்டார், சி.வி. சண்முகம் இப்படி பேசிவிட்டார். இந்த சர்ச்சை உடனே சி.வி. சண்முகத்திற்கு குஷ்பு கண்டனம். இந்த குஷ்பு எப்படி நடிச்சா? இதை பேசுவதற்கு வீரரசுக்கு என்ன தகுதி உண்டு என்று பலர் கேட்கலாம். ஏனென்று சொன்னால், நான் மறுபடியும் நினைவுக்கப்படுகிறேன், 2006ஆம் ஆண்டு நமீதா என்கின்ற ஒரு கவர்ச்சி நடிகை, பாபிலோனா என்ற கவர்ச்சி நடிகை, அப்புறம் சகிலா என்ற ஒரு இந்த நடிகைகளை பற்றியெல்லாம் உலகம் நன்கு அறிந்ததுதான். திருநெல்வேலியிலே ஒரு குத்தாட்ட நிகழ்ச்சி போடுவதற்கு எல்லா வகையான ஏற்பாடு நடந்து விட்டது. நான் காவல்துறையை முறையீடு செய்தேன். அந்த முறையீடு கூட முறியடிக்கப்பட்டது. பிறகு நீதித்துறையினுடைய உதவியை நாடினேன். இந்த குத்தாட்டம் குழுக்கலாட்டம் எங்கே நடைபெறுமானால், நெல்லைச்சமையிலே நடைபெறுமானால், தாமிரபரணி கரையிலே நடைபெறுமானால் சட்டம் ஒழுங்கு கெடும்.
பாலியல் வன்மங்கள் பெருகும், இளைஞர்கள் வெட்டி கொண்டு முட்டிக்கொண்டு ஒருவருக்கொருவர் கொலைக்களத்தில் விழ வேண்டியது வரும் என்று நீதித்துறை உதவியை நாடின. நீதித்துறை தீர்ப்பு சொல்ல முடியாமல் வேறு வழி இல்லாமல் காவல்துறை ஆணையருக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்தது. நிகழ்ச்சி தடை செய்ய முடியாது, வீரரசு கோரிக்கை ஏற்க இயலாது. நீதிபதியே அந்த கலை நிகழ்ச்சிக்கு சீட்டு வாங்கி வச்சிருந்தார், செய்தியெல்லாம் வந்தது, அது வேற. தடை விதிக்க முடியாது, ஆனால் அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை ஒவ்வொரு நொடியும் பதிவு செய்து நிகழ்ச்சி முடிந்த பின் நீதித்துறைக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட அமர்வு தலைமை நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அவ்வளவுதான். நயன்தாரா, பாபிலோனா, ஷகீலா அவர்களை அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்த டி.எம். சௌந்தரராஜன் போல சி.எம். சௌந்தரராஜன் என்கின்ற ஒரு கூத்தாடி துண்டை காணும் துணியை காணும் என்று ஓட்டம் பிடித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட அப்பவே அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பு. அந்த குத்தாட்ட குழுக்கலாட்ட நிகழ்ச்சியை, அருவருப்பான கலை நிகழ்ச்சி அரங்கேற விடாமல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ஒரு எளிய தமிழன், பாட்டாளி தமிழன் நான் எடுத்த முயற்சி பாகசூடியது. அந்த அடிப்படையில் பேசுறேன். குஷ்பு நீங்க எப்படி நடிச்சீங்க? நயன்தாரா நீங்க எப்படி நடிச்சீங்க? இதுவா சிக்கல்? தமிழ்நாட்டு அரசியலில் எது சிக்கலாக இறக்கப்பட வேண்டும்? காவிரி உரிமை மீட்பு, கச்சத்தீவு மண் உரிமை மீட்பு, முல்லை பெரியாறு அணை நீர்மட்ட உயர்வு என்கின்ற அந்த செயற்பாடு, பாலாற்று நீர் தடையின்றி தமிழகம் வர வேண்டிய சிக்கல், தமிழ் ஆட்சி மொழி, பயிற்று மொழி, நீதிமொழி, நிர்வாக மொழி, சாலை எங்கும் சுங்க சாவடிகள், சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை தமிழ்நாடு இருந்து சுரண்டி செல்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்துக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறது. அந்த துறைக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறது. இந்த துறைக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறது, தட்டி பறிக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளை, குறிப்பாக மாநில அரசின் உரிமைகளை ஒன்று ஒன்றாக தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உயர்நீதிமன்ற காவலே ஒன்றிய அரசின் துணை பாதுகாப்பு படை பாதுகாக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதே ஒன்றிய துணை பாதுகாப்பு படை பாதுகாப்பை முல்லை பெரியாறில் கொண்டு நிறுத்துங்கள் என்றால் ஏற்க மறுக்கிறது ஒன்றிய அரசு. எப்படி பல்வேறு சிக்கல்கள். 12 லட்சம் கோடி எங்களுடைய அன்புமணி ஐயா அடிக்கடி சொல்றாரு. பொதுத்துறைகளில் 10 லட்சம் கோடி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அரசு மேற்பார்வையில் இயங்கக்கூடிய அனைத்து துறைகளுடைய கடன் பட்டியல் எடுத்தால் 12 லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி கடன் சுமை. ஏறக்குறைய 2 லட்சம் கோடி வட்டியாக கட்ட வேண்டிய கொடிய நிலை தமிழ்நாட்டு அரசியலிலே. மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இதெல்லாம் அரசியல் பண்ணணும். மாநில உரிமைகள் ஒன்று ஒன்றாக ஒன்று வர ஒரு பட்டியலே இருக்கு. 1977 அடைந்தவள் திராவிட நாடு, அடையாவிட்டால் இடுகாடு என்று முழங்கிவிட்டு கடற்கரையை இடுகாடாக்கிய பெருமகனார்கள் ஆட்சிக்கு வரும்போது, குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் கடைசி முதலமைச்சர் பெரியவர் பத்தோச்சலம் அதிகாரத்தில் இருக்கும்போது என்னென்ன அதிகாரங்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு இருந்தது கேட்பதற்கு ஒருவருக்கும் தகுதி இல்லை. அந்த தகுதி உள்ள ஒரே தலைவர் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், சமூக நீதி சமநீதி காவலர், தமிழ் குடிதாங்கி, தமிழர போராளி மருத்துவர் ஐயா ஒருவர்கள் தான். ஐயாவுக்கு அகவையாகிவிட்டது. அவர் பெற்றெடுத்த அருந்தவன் புதல்வராலே அவருக்கு, அவருடைய அரசியலுக்கு, அவர் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவ்வளவு பெரிய இடையூறுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அரசியல். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா அதை பேசிவிட்டார், சி.வி. சண்முகம் இதை பேசிவிட்டார். இந்த திராவிட இயக்கங்களின் கர்த்தா என்று சொல்லக்கூடிய அதை திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், என் தம்பி நடிகர் விஜய் கூட இப்பொழுது அண்ணாவையும் ஒரு தலைவரா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணாவே அந்த காலத்திலே சொன்னதாக ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார். அண்ணா அவர்களே, உங்களுக்கும் பானுமதி அவர்களுக்கும் ஒன்று இப்படி சொல்லுகிறார்களே என்று கேட்கும்போது அண்ணா அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னதாக சொல்வார்கள். பானுமதி
படிகாட்டாத பத்தினி வல்ல நான் மோற்றம் துறந்த முனிவரும் அல்ல. அப்பெல்லாம் இந்த மாதர்கள் சங்கங்கள் இல்லை, பெண் உரிமை அமைப்புகள் இல்லை. இல்லைன்னா அண்ணாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு தாய்மார்கள் புரட்சியே நடந்திருக்கும். அப்படி அண்ணா அவர்களே அந்த காலத்தில் உங்களுக்கு வழிகாட்டி, அப்புறம் ஐயா கலைஞர் அவர்களை சொல்லவே வேண்டாம், அண்ணா அவர்களையும் சொல்ல வேண்டாம், அண்ணாவுக்கு அடுத்து கலைஞர் சொல்ல வேண்டாம், நிறைய சிக்கல்கள் வந்துவிடும். கலைஞருக்கு அடுத்து மக்கள் திலகம் மாக்கோரா, மக்கள் திலகம் மாக்கோராக்கு அடுத்து அம்மையார் ஜெயலலிதா, ரெண்டு பேரும் எங்கள் தங்கம் படத்திலே 3 முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் முதலமைச்சர் என்பதனால அவர் போட முடியாது, முரசொலி மாற பேரை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் மக்கள் திலகம் மாக்கோரா, அப்புறம் புரட்சி தலைவி அம்மா இணைந்து, அதாவது கதாநாயகன் கதாநாயகிய இணைந்து அன்றைக்கு முரசொலி மாறனுக்கு 5 லட்சம் கடன். ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருந்து மருமகனுடைய 5 லட்சம் கடனை அடைக்க முடியாமல் மக்கள் திலக மாக்கோராவை அணுகி ஒரு திரைப்படம் நடித்து கொடுங்கள் என்று சொல்ல, அவர் நான் ஊதியம் பெறாமல் நடித்து தருகிறேன், உங்களுக்கு மருமகன் என்றால் என்ன, எனக்கு மருமகன் என்றால் என்ன, அம்மையார் ஜெயலலிதாவை நான் நடிக்க வைக்கிறேன். அப்போ அம்மையார் இல்லை, அப்போ அம்மு ஜெயலலிதா அவர்கள் நடிக்க வைக்கிறேன், அவருக்கு ஊதியம் பாதி நானே கொடுத்துறேன். இப்படி பேசி அந்த படத்தில் தான் ஓடும் ரயிலில் இடை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது அப்படின்னு மக்கள் தலைவர் பாடுவது போல டி.எம். சௌந்தரராஜன் பின்னணி குரல் கொடுத்து அருமையான பாடெல்லாம் வரும். ஓடுற ரயில இடை மறித்து, அப்படி மறிச்சா தலை வச்சாரு ஐயா கலைஞர் அவர்கள். நாஞ்சில் சம்பவத்தை கேட்டா அவர் தலை வச்சது 4வது நடைமேடை, வண்டி வந்ததோ 1வது நடைமேடைன்னு கிண்டலா பேசுவார். அது மாதிரி அப்படியெல்லாம் திரைப்பட துறைகளிலே மிளிர்ந்தவர்கள், மின்னியவர்கள். இந்த நாட்டு அரசியலுக்கு இந்த கவர்ச்சி அரசியல், இப்போ விஜய் ஒரு கவர்ச்சி அரசியல் என்று பேசு பொருளாக இருக்கிறது. ஆனால் கவர்ச்சி அரசியலை திணித்தது என்ற திராவிடம் மறந்துவிடக்கூடாது. எப்படி 1958 நாடோடி மன்னன் படத்தை இயக்கி தயாரித்த மக்கள் திலக மாக்கோரா, இந்த படம் ஓடினால் இந்த நாட்டின் மன்னன், படம் ஓடாவிட்டால் நாடோடி. அப்பவே அரசியல் தொடங்கிவிட்டது, திரை கவர்ச்சி அரசியல் அன்றைக்கே வந்து விட்டது. அதனாலதான் அந்த திரைக்கவர்ச்சி அரசியலின் ஒரு பகுதியாகத்தான் தமிழ் தேசியமே போய் என் தம்பி செந்தமலன் சீமான்ட்ட சிக்கிக்கிட்டு. ஏன்னா நானே கூட என் தம்பி செந்தமலன் சீமான் அவர்களின் அந்த திரை கவர்ச்சி நடை உடை பாவனை உடல் மொழி மேடை பேச்சு தமிழை பற்றி, தமிழ் இனத்தை பற்றி, தமிழ் நாட்டை பற்றி, தமிழ் ஈழத்தை பற்றி, உலக தமிழர்களை பற்றி, தமிழ்நாட்டின் உரிமைகளை பற்றி அப்படி கையை தூக்குவது, இப்படி கையை தூக்குவது, நானே மயங்கிட்டேன். அப்புறம் நாட்டு மக்களை, அப்பாவி மக்களை என்ன குற்றம் சொல்ல முடியும்? அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நிலத்துக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேர் இனத்திற்காகவும் அருகில் உள்ள ஈழத் தமிழர்களின் துயர் துடைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கென்று ஒரு தாயகம் இந்த நாட்டில் அமைக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில், இந்த இந்திய நாட்டில் இல்லை, இலங்கை நாட்டில் அமைக்கப்பட வேண்டும். தமிழன் வாழாத நாடில்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை. அப்படிப்பட்ட தமிழ் தேசிய பேரினத்திற்கு இலங்கையிலே ஒரு தாயகம் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அது இனிமேல் குடிநாயக வழியிலே, அதாவது அறவழியிலே, ஜனநாயக வழியிலே, கருத்தியல் பரப்பல் மூலம், உலக நாடுகளை கவருவதன் மூலம் அப்படி ஒரு தீர்வை அந்த மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அரசியல் செய்வதற்கு இன்றைக்கு என் தம்பி செந்தமலன் சீமான் மேடை தோறும் பேசுகிறார். அது வேறு செய்தி. அதை தவிர்த்து ஒரு மெய்யான அரசியல் கட்சி என்றால், உழைக்கும் மக்களின் கட்சி என்றால், தமிழர்களின் கட்சி என்றால் அது தமிழின போராளி, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்ற அடிப்படையிலே நாங்களும் களமாடி கொண்டிருக்கிறோம். பாட்டாளி தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள். உலக தமிழர்களே ஒன்றுபட்டு தமிழ்நாட்டில் ஒரு மெய்யான தமிழ் தேசிய அரசியல் வருவதற்கு உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு சற்றே உட்கட்சி சிக்கல்களால் பின்தங்கி நிற்கிறார். ஆனால் திடுமென அவர் வீறு கொண்டெழுவார்.
பாட்டாளி தமிழர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவார், உற்சாகம் ஊட்டுவார், களமாடுவார், வாகை சூடுவார். அவருடைய கொள்கையே இறுதியாக வெல்லும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்களும் களமாடுகிறோம் என்ற உறுதியை வழங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.